ஹர ஹர நம பார்வதிபதையே ஹர ஹர மகாதேவா நம சிவகாமியை ஜெகதம்பிகே. ஒரு லலிதா சஹஸ்ரநாமத்தில் 151வது ஸ்லோகம். சத்யஜானானந்தரூபா சத்யம் ஞானம் ஆனந்தஸ்ய ரூபம் யஸ்யாஹ. சத்யம் ஞானமனந்தம் பிரம்மா அப்படின்னு உபனிஷத்தில் சொல்லியிருக்கு. அந்த சத்தியம் ஞானம் அந்த ஆனந்தம் அந்த ரூபமாக அம்பாள் இருக்கிறாள். விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா அப்படின்னு இன்னொரு ஸ்ருதி. சத்யஞான சாமரஸ்ய இது வேறு சில அர்த்தங்களை அவர் சொல்லிட்டு போகிறார். அது சாமரஸ்ய பராயணா அமரைஹி சகிதஸ்ய சாமரஸ்ய லோகஸ்ய பராயணம் ஆஸ்ரயா. அமரர்களோடு கூடின இந்த லோகத்துக்கு ஆசிரியமாக இருக்கிறவள் பராயணா, சாமரஸ்ய பராயணா. இன்னொன்று ரஸ்யந்தே கீயந்தே இது ரஸ்யானி சாமானி தானி ச ரஸ்யானி ச தானி பராயணானி அபீஷ்டானி யஸ்யாக. சாம ரஸ்ய பராயணா அப்படி பிரிச்சுக்கிறார். ரஸ்யன்னா சாமங்களுக்கு பேர். இந்த சாமங்கள் அதிலேயே ஈடுபட்டு இருக்கிறாள். சாமரஸ்ய பராயணா. அடுத்தது கபர்தினி. கபர்தயிதி பரமேஸ்வரனுடைய ஜடாமுகுடத்துக்கு பேர். கஸ்ய கங்காஜலஸ்ய பூரம் பிரவாகம் தாபயதி சோதயதி இது கபர்தா. கங்காதேவி பூமிக்கு வரும்போது பரமேஸ்வரன் தன்னுடைய சிரசில் கபர்தத்தில் அதை தாங்கிக்கிறார். அதனால கபர்தங்கிற பேர் வந்துடுது. கங்காஜலஸ்ய பூரம் பிரவாகம் அதை தாங்கிக்கிறாருங்கிறதுனால கபர்தா. அந்த கபர்தம்ங்கிறது இந்த ஜட்டா மண்டலம். இந்த ஜட்டா மண்டலம் இருக்கிறவர் கபர்தி பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனுடைய பத்னி கபர்தினி. கங்காயா அப்படி பாவிகா எது ஜட்டா. அது கங்கை கூடிய கங்கை நதியை கூட பாவனம் பண்ணக்கூடியது அந்த கபர்தம் அப்படின்னு சொல்லியிருக்கா. கபர்தி நாமகஸ்ய சிவஸ்ய பத்னி. கலாமாலா சதுஷ்டி ரூபானாம் மாலா பரம்பரா. சதுஷ்டி கலா ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த கலைகளுக்கெல்லாம் இந்த கலைகள் ரூபமாக இருக்கிறவர்கள் கலா மாலா பரம்பரா. கலாம் லாவண்யம் மாம் சோபாம் லாதி இதுவா. காமானு தோக்தீதி காமதுக்கு. காமதுக்குனாக்கா எல்லா விருப்பங்களையும் கொடுக்கக்கூடியவள் காமதுக். காமரூபிணி. காமஹா பரமசிவையேவ ரூபம் அஸ்யாக. பரமேஸ்வர ரூபமாகவே அம்பாள் இருக்கிறாள். காமன்னா பரமேஸ்வரன் அர்த்தம் பண்ணியிருக்கார். காமரூபிணி. இன்னொன்று இஷ்டப்பட்ட ரூபங்களை எடுத்துக்கக்கூடியவள் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் சொல்லியிருக்கா. யதேச்சம்பா ரூபாணி அஸ்யாஹா. யதேச்சமா ரூபத்தை அம்பாள் எடுத்துக்கக்கூடியவள் ஆகையினால காமரூபிணி. கலாநிதிஹே. கலானா நானாவிதையா பூர்ணம் வர்ணிதானாம் நிதிஹே. முன்னவே சொன்ன இந்த கலைகள் எல்லா கலைகளுக்கும் இருப்பிடம் கலாநிதிஹி. சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானி பிரதமாப்தியதே இது ஸ்மிருதே. அதை கோட் பண்ணுறார். கலாநிதிஹி. காவியகலா. காவியோத்பாதக பிரதிபைவா காவியகலா. காவியங்களை உத்பாதம் பண்ணக்கூடியவள் அந்த சக்தியுடையவள் ஆகையினாலே காவியகலா. தியான விசேஷன காவிய நிர்மாண சாமர்த்திய பிரதத்தஸ்ய தந்திரேஷு பகுஷா வர்ணனாத். அம்பாளை தியானம் பண்ணினால் காவிய நிர்மாண சக்தி ஏற்படுகிறது அப்படிங்கிறதுக்கு தந்திரங்களில் நிறைய வர்ணனை இருக்குது அப்படின்னு சொல்கிறார்.
அல்லது காவியஸ்ய சுக்ரஸ்ய மிருதசஞ்சீவினி ஆக்கிய கலாரூபாவா. காவியனா சுக்கராச்சாரியர் மிருதசஞ்சீவினிங்கிற ஒரு கலை அவர் வச்சுட்டு இருந்தார். அந்த ரூபமாக அம்பாள் இருக்கிறாள். காவியகலா. ரசஜா. ரசஸ்ய பிரம்மாமிருதஸ்ய சேவதிஹி நிதிஹி. ரசம்னா பிரம்மாமிருதம்னு அர்த்தம் பண்ணுறார். அந்த பிரம்மாமிருதத்தினுடைய நிதி பொக்கிஷம் அது ரசசேவதிஹி. ரசோ வைசஹ ரசகிஹ்யேவாயம் லத்வானந்தி பவதி இது சாகையில் தைத்திரி சாகையில் சொல்லியிருக்கு. பிரம்மாண்ட புராணத்தில் ஸ்லோகங்கள் கோட் பண்ணியிருக்கார். ரசசேவதிஹி. ரசசேவதையே நம்ம அது புல்லிங்கமான சப்தம். நிதர்னா சேவதி பும்சி அப்படின்னு சொல்லி சேவதிங்கிற பதம் புல்லிங்கம். அதனால ரச சேவதையே நமஹா அப்படின்னு சொல்லணும். அதை இண்டிகேட் பண்ணியிருக்கார். புஷ்டா. ஷட்ரிம்ஷதி தத்துவ விக்கிரகசீலத்வாது புஷ்டா. 36 தத்துவங்களுடைய ரூபமாக அம்பாள் இருக்கிறார். அதனால புஷ்டா. பகுபிஹி குணைஹி பிரம்மரசேன பிராமணைஹி வா புஷ்டா. பிரம்மரச குணங்கள்னாலே நிறைந்திருக்கிறவள். அதனால புஷ்டா. ரசசேவதிஹி அப்படின்னு பதம். சதுர்ச்சந்தம் வருவது மதையே மாதிரி சேவதையே அர்ச்சனை பண்ணும்போது சதுர்ச்சந்தம். புராதனா. சர்வேஷாம் ஆதிபூதத்வாது புராதனா. எல்லாருக்கும் முன்னாலே அம்பாள் இருக்கிறாள். எல்லா சிருஷ்டிக்கு முன்னால் அம்பாள் இருக்கிறாள். அதனால் சர்வேஷாம் ஆதிபூதத்வாது புராதனா. புராதனா குணாக அஸ்யாம் சந்தி இத்தியர்த்தே. புராதனமான குணங்கள் அம்பாள்கிட்ட இருக்குது. அதனாலேயும் புராதனான்னு பேர். பூஜ்யா. அதையவ சர்வேஷாம் பூஜ்யா. எல்லா குணங்களும் அம்பாள்கிட்ட இருக்கிறதுனால தான் அம்பாள் பூஜைக்கு தகுந்தவள். பூஜயிதும் யோக்யா. புஷ்கரா. புஷ்கம் போஷணம் ஆதத்தே அசோ இது புஷ்கரா. எல்லாருக்கும் போஷணம் பண்ணுறாள். புஷ்கராக்கிய தீர்த்த ரூபாவா. புஷ்கரங்கிற ஒரு தீர்த்தம். புஷ்கருக்கு இன்னொரு அர்த்தம் பண்ணியிருக்கா. கண்களாலேயே புண்ணியத்தை கொடுப்பவள் அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணியிருக்கா. புஷ்கராணீவ கமலானீவ ஈக்ஷணானி நயனானி யஸ்யாக. அது புஷ்கரேக்ஷணா. புஷ்கரன்னா கமலங்கள். கமலம் போல கண்களை உடையவள் புஷ்கரேக்ஷணா. புஷ்கரம் பங்கஜே வ்யோம்னி பய கரிகராக்ரயோஹோ. இது கோட் பண்ணியிருக்கார். புஷ்கரம் சூரிய வக்திரேச்ச காண்டே खड्गफले पिचा. एवं पुष्कराख्यो योगोपि पाद्मे प्रसिद्धः. பாத்மபுராணத்திலே புஷ்கரங்கிற யோகம் சொல்லியிருக்காளாம். என்ன யோகம்? விசாகாஸ்தோ யதா பானுஹோ. விசாக நட்சத்திரத்தில் சூரியன் வரும்போதும், கிருத்திகாசுச்ச சந்திரமாக கிருத்திக நட்சத்திர சந்திரன் வரும்போதும் ச யோகா புஷ்கரோ நாம. புஷ்கரேஷு அதி துர்லபா. ரொம்ப துர்லபமான யோகம், நல்ல யோகம்னு பாத்மபுராணத்தில் சொல்லியிருக்கா. அந்த யோக ரூபமாக இருக்கிறாள் புஷ்கரா. அந்த புஷ்கரத்துக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லிட்டு போகிறார். புஷ்கரேக்ஷணா. தாமரை போன்று கண்களை உடையவள். புஷ்கரனா அம்பசுன்னு எடுத்திருக்காள். அம்பசு ஈக்ஷணம் யஸ்யாக. ஜலத்தில் ஜலம் ரூபமாக அம்பாள் இருக்கிறாள். அதனால புஷ்கரேக்ஷணா அப்படி ஒரு அர்த்தமும் பண்ணியிருக்கார். சத்வாரி தானிவா ஏதானி சத்வாரி அம்பாம்சி தேவா மனுஷ்யா பிதரோசுராக இது ஸ்ருதி கோட் பண்ணியிருக்கார். புஷ்கரேக்ஷணா. பரம் ஜோதிஹி. பரம் உத்கிருஷ்டம் பிரம்மாத்மகம் ஜோதிஹி. பிரம்மரூபமான மேலான ஜோதிஹி பரஞ்சோதிஹி. பிருஹதாரண்யகம் உபனிஷத் கோட் பண்ணியிருக்கார். ந தத்ர சூரியோ பாவதி நச்சந்திர தாரகம் நேமா விஜ்ஜிதோ பாதி குதோஜம் அக்னி. அந்த மாதிரி உத்கிருஷ்டமான ஜோதி ரூபமாக அம்பாள் இருக்கிறாள். அதனால பரம் ஜோதிஹி.
பரம் தாம உத்கிருஷ்டம் தேஜா. தாமன தேஜஸ்ன்னு எடுத்திருக்கார். உத்கிருஷ்டமான தேஜஸோடு கூடினவள், அதனால் பரம்தாமா. நத் பாசயதே சூரியோ ந சசாங்கோ ந பாவகः யத்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மமா. பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார், யத்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாமா. எந்த இடத்துல போயிட்டு ஜீவன்கள் திரும்பி வராதோ, மோட்சமடைகிறாளோ, அது பரமம் மமா தத்தாம. அதனால் உத்கிருஷ்டமான ஸ்தானம். धामशब्दः पदपरो वा पदगिरि तद्विष्णोः परमपदम् इति. இது பரம் ஜோதிஹி 2 பதம், அதனால் பரஸ்மை ஜோதிஷே நமஹா அப்படின்னு சொல்லணும். பரம் தாமன்னு 2 பதம், அதனால் பரஸ்மை தாம்னே நமஹான்னு சொல்லணும் அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்கார். பரமாணு பரமாச்சசா அன்வீச்ச, ரொம்ப சூட்சமாக இருக்கக்கூடியவள். அனோரணீயான் மகதோ மஹீயான் இது ஸ்ருதேஹே. துர்ஜேயா இத்தியர்த்தः, எளிதில் அறிந்து கொள்ள முடியாது, அப்படி அனுரூபமாக இருக்கிறாள். பரா உத்கிருஷ்டாத் பிரம்ம விஷ்ணு ருத்ராதபி பரா ஸ்ரேஷ்டதரா. பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் அவளுக்கெல்லாம் பரான் வேறு, அவளை காட்டிலும் ஸ்ரேஷ்டதரா ஸ்ரேஷ்டமானவள், அதனால பராத்பரா. பாஷஹஸ்தா. பாஷானே ஹஸ்தயதே ஹஸ்தேன நிரஸ்யதி இது பாஷஹஸ்தா. பாஷானாம் ஹந்திரி, அது பாஷஹந்திரி. பாஷத்தை கரத்தில் தரிச்சிருக்கிறாள், அதனால் பாஷஹஸ்தா. பாஷம் அந்த 4 ஆயுதங்கள் சொல்லுவாங்க. பாஷம், அங்குஷம், இக்ஷுதண்டம், 5 அம்புகள், அம்பாளுடைய 4 ஆயுதங்கள் சொன்னோம் இல்லையா, அந்த பாஷங்கிற ஆயுதத்தை தரிச்சிருக்கிறவள் பாஷஹஸ்தா. பாஷானாம் ஹந்திரி நாசிகா, பாஷங்களை போக்குகிறவள் பாஷஹந்திரி. அது ஹரிவம்சத்தில் சொல்கிறார். நாகபாஷேன பத்தஸ்ய தஸ்ய உபகத சேதசः தோட்டயித்வா கரைர் நாக பஞ்சரம் வஜ்ர சந்நிபம் சொல்லி ஒரு கதையில் சொல்கிறார். நாகபாஷத்தினால் கட்டப்பட்ட ஒரு வீரனே அனிருத்தம் அம்பாள் விடுவிச்சாள், அந்த பாஷஹந்திரி. பரமந்திர விபேதினி, பரேஷாம் ஸ்வ உபாசகதிஷாம் ராஜ்ஞாம் மந்த்ரான் சக்தி விசேஷேண அன்விஷ்ய பினத்தி. பரமந்திர விபேதினி. ஸ்வ உபாசகதிஷாம், தன்னுடைய உபாசகர்களுடைய எதிரிகள், அவர்களுடைய மந்திரங்கள், அவள் என்ன பிரயோகம் எல்லாம் பண்ணுறாளோ அதையெல்லாம் அம்பாள் பினத்தி உடச்சி எறிஞ்சுடுறாள். பரமந்திர விபேதினி. பரைஹி அபிச்சாராத்யர்த்தம் பிரயுக்தா மனு பரமந்திரா. சத்ரு பிரயுக்தா, சத்ருக்களினால் பிரயோகிக்கப்பட்ட மந்திரங்கள். பரஹ உத்கிருஷ்டः மந்திரः பஞ்சதசி ரூபः தம் விபேதயதி. 15 ரூபம் உத்கிருஷ்டமான மந்திரம், அதை விபேதினி 15 மந்திரங்களாக 12 மந்திரங்களாக அம்பாள் பிரிக்கிறாள், பிரித்து கொடுத்திருக்கிறாள். எப்படி மனுஷ்சந்திரः குபேரஸ்ச லோபாமுத்ராச்ச மன்மதः அகஸ்திः அக்னிः சூரியஸ்ச நந்தி கந்தः சிவஸ்ததா குரோதபட்டாரகோ தேவ்யாः துவாதசாமி உபாசகாக அப்படின்னு 12 பேர். அதனால் 12 விதமாக அம்பாள் பேதனம் பண்ணி பிரித்து கொடுத்திருக்கிறாள். அதனால பர மந்திர விபேதினி, சிரேஷ்டமான மந்திரத்தை பிரித்து கொடுத்திருக்கிறதுனால. பரா உத்கிருஷ்டா ஏ மந்தாரா மன்னகர்த்தாரா. உத்கிருஷ்டமான மந்திரத்தை ஜெபம் பண்ணுறவர்களுடைய தேஷாம் அவீனு பாபானி பேதயதி, அந்த பாவங்களெல்லாம் அம்பாள் போக்குகிறாள், அப்படி ஒரு அர்த்தம் பண்ணியிருக்கார். பர மந்திர விபேதினி.
பீனா பாபம், அதை பேதம் பண்ணுறாள், உடைச்சுடுறாள் அப்படின்னு அர்த்தம். நாசயதி. அவிசப்தேன பாபானி கத்தியந்தே. மூர்த்தா அமூர்த்தா அனித்ய திருப்தா 3 நாமம். ரூபவத் வஸ்து மூர்த்தம், வாயு ஆகாஷாதிகம் அந்த ரூபமாக இருக்கிறாள். அமூர்த்தம் தத்தத் ரூபேதி, அந்த ரூபம் இல்லாமலும் இருக்கிறாள் அம்பாள். அதனால மூர்த்தா அமூர்த்தா. தேவாவ பிரம்மணோ ரூபே மூர்த்தம் சா இது ஸ்ருதி உபனிஷத்தில் சொல்லியிருக்கு. பிரம்மத்துக்கு 2 ரூபம், ஒன்று மூர்த்தம், இன்னொன்று அமூர்த்தம். பிரபஞ்ச பிரம்மணிவா மூர்த்தா மூர்த்தே. பிரபஞ்சம் ஒன்று, பிரம்மா ஒன்று, அது ஒன்று மூர்த்தம், இன்னொன்று அமூர்த்தம். द्वे रूपे ब्रह्मणः तस्य मूर्तं च मूर्तमेव च क्षराक्षरस्वरूपे ते सर्वभूतेषु अवस्थिते अक्षरं ब्रह्मकूटस्थं क्षरं सर्वमिदं जगत्. அக்ஷரம் நாக்க பிரம்மம், க்ஷரம்னா இந்த ஜெகத்து. அதனால அந்த ரூபம் மூர்த்தா அமூர்த்தா 2 ரூபமாக அம்பாள் இருக்கிறாள். அனித்ய திருப்தா, அனித்யைரேவ உபச்சாரைஹி திருப்தா இது பஞ்சாட்சரம் நாம. முதலில் நித்திய திருப்தா பக்த நிதியை வேறு இடத்துல வந்திருக்கு. அதுக்கு புனருக்தி இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக இங்கே அனித்ய திருப்தா அப்படின்னு 5 அக்ஷரம் உள்ள மந்திரமாக எடுத்திருக்கிறாள். பஞ்சாட்சரம் நாம. அனித்ய இறைவு உபச்சாரைகி, சாதாரணமான உபச்சாரங்களாலேயே அம்பாள் திருப்தி அடைகிறாள். நித்தியம் அனித்தியம்னு 2 இருக்கு இல்லையா, அதில் அனித்ய திருப்தா. அனிதி ஸ்வசதி இது ஜீவஹா. அனிதி பதார்த்த, அனித்தின்னா ஜீவன். அந்த ஜீவன்கிட்டே திருப்தியாக இருக்கிறாள். அந்த ஜீவன்களால் திருப்திப்படுத்தவளாக இருக்கிறாள். அனித்ய திருப்தா. ஜீவைஹி அதிருப்தா இத்யர்த்தः. இன்னொன்று, இதனால தான் திருப்தி அடைகிறாள் அப்படி இல்லை. எதை வேணாலும் கொடுத்தால் அவள் திருப்தி அடைகிறாள். அதனால ஈதிருஷ பிரகாரோ நாஸ்தி ஏன திருப்தா ந ஸ்யாத். அதனால அனித்ய திருப்தா. சர்வைரபி பிரகாரைஹி திருப்தைவ, எல்லா பிரகாரத்தினாலையும் அம்பா திருப்தி அடைந்தவளாக இருக்கிறாள். பத்திரம் புஷ்பம் பரம் தோயம் ஓமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி பகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனா இது வச்சனேன பக்தி மாத்திரேன எத்கிஞ்சிதபி தத்தம் திருப்தி காரியம். எத்கிஞ்சிது கொடுத்தா கூட அம்பாள் திருப்தி அடைகிறாள். அதனால அனித்ய திருப்தா. முனி மானச ஹம்சிகா. முனினா மானசம் மனஹா ஏவ சரஹ தத்ர ஹம்சீவ. முனிகருடைய மனசு தான் ஒரு சரஸ், தடாகம்னு வச்சுக்கின்றால் அதில் அன்னப்பறவையை போல அம்பாள் இருக்கிறாள். முனிவருடைய மனசில் அம்பாள் ஸ்திரமாக இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். முனிவருடைய மனசுங்கிற ஒரு சரசு, குளம் அல்லது தடாகம். அந்த தடாகத்திலே ஹம்சீவ, அன்னப்பறவையை போல அம்பாள் சஞ்சரிக்கிறாள். முனினா மானே பகுமான விஷயே அர்த்தம் சொல்கிறார். முனிமானசஹம்சிகா. சத்தியவிரதா, சத்தியமேவ விரதம் யஸ்யாக, சத்தியமே விரதமாக கொண்டவள். சத்தியம் பிரம்மைவ விரதம். சத்தியம்னா என்ன? பிரம்மமே விரதமாக கொண்டவள். சத்தியவிரதா. சத்யானி சீக்கிர பலதானி விரதானி யஸ்யாக வா. அம்பாளுடைய விரதங்கள் எல்லாமே வெகு சீக்கிரம் பலனத்தை கொடுக்கக்கூடியது. அதனால சத்தியவிரதா. கிருஷ்ணப்பிராப்தியர்த்தம் கோபிபிஹி கிருதானாம் காத்யாயினி விரதானாம் சீக்கிரமேவ பலவத்தாயா விஷ்ணு பாகவதே வர்ணனம். கோபிகள் காத்யாயினி மகாமாயே அப்படின்னு சொல்லி அவள் விரதம், காத்யாயினி விரதம் இருந்ததுனால அவளுக்கு சீக்கிரம் கிருஷ்ணனுடைய தரிசனம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால சத்தியவிரதா. अथवा सत्यव्रतो नाम ब्राह्मणः सूकरभयात् ऐ इत्युच्चार्ये तावदेव तपसा महाकविः देवीभक्तः जातः.
ததபேதாது சத்யவிரதா. தேவி பாகவத திருஜய ஸ்கந்தே கதை சொல்கிறார். ஒரு பிராமணன், அவனுக்கு சரியாக உச்சாரணம் வராது. அவன் அந்த பன்றிகள் கூட்டமாக வந்தபோது பயந்து ஐ ஐ அப்படின்னு அவன் சொல்லி, ஐங்கிறது அம்பாளுடைய பீஜம், வாக் பீஜம். அதனால ஐ ஐன்னு அவன் சொன்னதுனாலே அம்பாள் அவன் வாக் பீஜத்தை உச்சாரணம் பண்ணினான்னு நினச்சிக்கிண்டு அவனுக்கு அனுகிரகம் பண்ணினாள் அப்படின்னு. அதனால சத்யவிரதா அப்படிங்கிற அந்த பிராமண ரூபமாக அம்பாள் இருக்கிறாள். ஐகாரா உச்சாரணாதேவ துஷ்டா பகவதி ததா சகார கவிராஜம் தம் தயார்திரா பரமேஸ்வரி. அவனை கவிராஜனாக பண்ணினாள், பெரிய கவியாக பண்ணிட்டாள் அம்பாள் அப்படின்னு அந்த கதை அதில் சொல்லியிருக்கா. சஹவிரதா சத்யரூபா, சத்தியம் ரூபமாகவே, சத்தியத்துடைய ரூபமாக இருக்கிறார். சத்தியம்னா பிரம்மம், ஏற்கனவே சொல்லியாச்சு. பிரம்ம ரூபமாகவே அம்பாள் இருக்கிறாள். சர்வ அந்தர்யாமினி, எல்லோருடைய மனசிலும் இருக்கிறாள். சர்வேஷாம் அந்தக்கரண நியாமகா இது, எல்லாருடைய அந்தக்கரணங்களை செலுத்துகிறவள். சர்வாந்தர்யாமினி, ஏஷோ அந்தர்யாமி ஏஷோ யோனி சர்வஸ்ய இது மாண்டூக்கிய ஸ்ருதிஹே. சர்வேஷாம் அந்தஸ்ச பிரவிஷ்டா, எல்லாருடைய ஹிருதயத்திலையும் பிரவிஷ்டா, உள்ளே புகுந்து இருக்கிறவள். அதனால சர்வாந்தர்யாமினி. தத் சிருஷ்டுவா ததேவானுப்ராவிஷத் ததனுப்ரவிஷ்ய சத்யத்யச்சாபவத். இது தைத்திரிய ஸ்ருதி கோட் பண்ணுறார். சதி தாட்சாயுண்யாக இதம் நாம. பாதிவிரத்தியாது தத்ரூபத்வாச்ச சதி. சதிங்கிறது அந்த தாட்சாயணியினுடைய பேர். பர்வதராஜனுக்கு பெண்ணாக பிறந்த அம்பாளுக்கு பேர் சதின்னு பேர். அதுக்கு பாதிவிரத்தியாது, பாதிவிரத்தியத்தினாலே அந்த சதிங்கிற பேர் வந்தது அப்படின்னு. சதி சாத்வி பதிவிரதா அப்படின்னு வாக்கியம். பிரம்மாணி பிரம்மரூபா, பிரம்மரூபமாகவே அம்பாள் இருக்கிறாள். அதனால பிரம்மாணி. பிரம்மண ஆணி ஸ்தஹா இது ஸ்ருதிஷ்ச. பிரம்மாணம் ஆனயதி ஜீவயதி இது வா. பிரம்மாவை ஜீவிக்கிறாள், உசிறு கொடுத்து உயிர்ப்பிக்கிறாள் அப்படிங்கிறதுனாலே பிரம்மாணி. பிரம்மாணி பிரம்ம ஜனநாத் பிரம்மணோ ஜீவனேனவா இது தேவி புராணாத். பிரம்மாண சப்தः பிதாமகபரः தஸ்ய ஸ்திரீ வா. பிதாமகர்னா பிரம்மா, பிரம்மாவனுடைய பத்னிங்கிற அர்த்தத்திலையும் பிரம்மாணிங்கிற பதம் வருது. அடுத்தது பிரம்ம, பிரம்மரூபமாகவே அம்பாள் இருக்கிறாள். ஜனனி, அம்பாள் எல்லோருக்கும் அம்பாளாக இருக்கிறாள். இங்கே பிரம்ம தனிப்பதம், ஜனனி தனிப்பதம். பிரம்மாணி பிரம்மாண்யே நமஹ, பிரம்மணே நமஹ, ஜனன்யை நமஹ. பகுரூபா, பகூனி ரூபாணி யஸ்யாஹ, அநேக ரூபங்களோடு கூடினவள் பகுரூபா. தேவி புராணத்தில் நிறைய ஸ்லோகங்கள் கோட் பண்ணுறார். பண்டாசுர கணனா ஏகைவா அநேகே தேவி புராணேவ பிரகட்டது பகுரூபா. புதார்ச்சிதா, புதன புத்திமான்கள் அவர்களால் அர்ச்சிக்கப்படுபவள். பகுரூபா புதார்ச்சிதா இல்லை, அது புதார்ச்சிதாக்கு வேறு சில அர்த்தங்கள் சொல்கிறார். சரி, அதை விட்டுருவோம். பிரசவித்ரி, இந்த ஜகத்தை எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணினவள், அதனால பிரசவித்ரி. ஸ்ரீ பிரச்சண்டா,
பிரகிருஷ்டாக சண்டாக கோபனாக யஸ்யா தூதாக சா. அம்பாளுடைய தூதர்கள் வந்து ரொம்ப கோபத்தோடு கூடினவர்கள் உக்ரமானவர்கள். அதனால பிரச்சண்டா. சடி கோபே அப்படின்னு தாத்து. பீஷாஸ்மாத் வாதக் பவதே இது ஸ்ருதேஹே. மஹத்யம். பிரகிருஷ்டா பிரீதி விஷயத்வேன சண்டா சங்கபுஷ்பி யஸ்யாக. சங்க புஷ்பத்துக்கும் சண்டான்னு பேர் சொல்லியிருக்கா. அதனாலேயும் பிரச்சண்டாங்கிற பேர். பிரதாபசீலாவா, நல்ல பிரதாபத்தோடு கூடினவள். சண்டா தனகரி சங்கபுஷ்பி சண்டா அதிகோபனே அப்படின்னு வாக்கியம். ஆக்ஞா வேதே அனிவர்த்தன அபரபரியாக பகவது இச்சாரூபா அதையேவ சிவவச்சனம். அந்த ஆக்ஞா வேதத்தில் இருக்கிற ஆக்ஞா ரூபமாக அம்பாள் இருக்கிறாள். வேதங்களே அம்பாளுடைய ஆக்ஞைகள். சண்டா ஆக்ஞா. பிரதிஷ்டா சர்வஜகதः அதிஷ்டானத்வாது பிரதிஷ்டதி அஸ்யாம் விஸ்வம் இது பிரதிஷ்டா. அம்பாளத்திலே விஸ்வம் முழுக்க ஸ்திரமாக அமைந்திருக்கிறது. அப்படிங்கிறதுனால எல்லா ஜகத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறதுனால பிரதிஷ்டா. விஸ்வஸ்ய ஜகதः பிரதிஷ்டா இது ஸ்ருதேஹே. ஷோடசாட்சரம் சந்தோபி பிரதிஷ்டா. 16 அக்ஷரம் உள்ள ஒரு சந்தஸுக்கும் பிரதிஷ்டான்னு பேராம். ஜலதத்துவனிஷ்ட கலா விசேஷோபி பிரதிஷ்டா. ஜலதத்துவத்துக்கு இருக்கிறதுக்கும் பிரதிஷ்டான்னு பேர். தல் லட்சணம் செய்வ ஆகமே சொல்லியிருக்கா. பிரகடாகிருதி பிரகடா சர்வைஹ அனுபூயமானா ஆகிருதி ரூபம் யஸ்யாக. எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய, எல்லாருக்கும் தெளிவாக தெரியக்கூடிய ரூபத்தோடு கூடினவள் பிரகடாகிருதி. பிரகடாக்கியாக யோகின்யः பிரதம ஆவரணகதாக. பிரதமாவரணத்தில் பிரகடாங்கிற ஆரம்பிக்கிற யோகினிகள் இருக்காளாம். அந்த ரூபமாக அம்பாள் இருக்கிறார் பிரகடாகிருதி. பிராணேஸ்வரி பிராணானாம் இந்திரியானாம் அதிஷ்டாத்திருத்வாது ஈஸ்வரி. பிராணங்களுக்கெல்லாம் ஈஸ்வரி, இந்திரியங்களுக்கெல்லாம் ஈஸ்வரி பிராணேஸ்வரி. பிராணஸ்ய பஞ்சவிருத்திகஸ்ய அதிபதிர்வா. பஞ்ச பிராணங்களுக்கும் அதிபதி அப்படின்னு எடுத்துக்கலாம். பிராணஸ்ய பிராணஹா இது ஸ்ருதேஹே. பிராணனுக்கும் பிராணன்கள் பரபிரம்மத்தை குறிக்கிறது. அது பிராணேஸ்வரி. பிராணதாத்ரி பிராணானாம் தாத்ரி சர்வ ஜெகத் ஜீவயித்ரி. எல்லா ஜனங்களுக்கும் பிராணனை கொடுக்கறதுனால எல்லா ஜீவங்களையும் அம்பாள் உயிர்ப்பிக்கிறாள். சர்வ ஜெகத் ஜீவயித்ரி. இன்னொன்று ஏகாதச இந்திரியானாம் தாத்ரி வா. பிராணனா ஏகாதச இந்திரியங்களுக்கு கூட்டத்துக்கு பேர். பிராணா இது பதஸ்ய இந்திரியபரத்வேன பிரகிருஷ்டம் ஸ்ருதியில் சொல்லியிருக்கு. வியாக்கியான தரிசனாது. அதனால பிராணதாத்ரி. பஞ்சாஷத் பீட ரூபிணி. 50 பீடங்கள் ரூபமாக இருக்கிறவள். இங்கே வந்து சூட்சமாக சொல்கிறாள். 50ன்னா 50 இல்லை, 51ன்னு அர்த்தம். शारदातिलक श्लोके 50 पदम एकपञ्चाशत् परतैव व्याख्यातम्. நிரந்தரகலத் பஞ்சாசதர்ணைஹி கிரமாது அப்படின்னு சாரதா திலகம்னு ஒரு மந்திரசாஸ்திரத்திலே ஒரு பிரமாணமான ஒரு கிரந்தம். பிரபஞ்சசாரம், சாரதா திலகம், அதெல்லாம் மந்திரசாஸ்திர சம்பந்தமான பிரமாணமான கிரந்தங்கள். அந்த ஸ்லோகத்தில் பஞ்சாசதர்ணங்கிற அவள் சொல்லியிருக்கும்போது வியாக்கியானத்தில் ஏக பஞ்சாசத்துன்னு எடுத்துன்னு இருக்கா அப்படின்னு சொல்லி, பஞ்சாசத்துனாக்க ஏக பஞ்சாசு அந்த பீடங்க ரூபமாக அம்பாள் இருக்கிறாள்.
அந்த பீடம் பஞ்சாசதேவ மாதృகானாம் அந்தர்மாதృகான்யாசே விநியோகாது. அந்தர்மாதృகான்யாசத்தில் 50 அக்ஷரங்கள் எடுத்துட்டுருக்கா. லலையோர் அபேதாத்வா, ல ரெண்டும் ஒன்றுங்கிறதுனால 50 அக்ஷரமாக எடுத்துட்டுருக்கா. அதனால் அந்த 50 அக்ஷர பீடங்களில் அம்பாள் இருக்கிறாள்னு அப்படி அர்த்தம் பண்ணியிருக்கார். 50ன்னு எடுத்துக்கலாம், 51ன்னு எடுத்துக்கலாம். பஞ்சாசத்வாத்வா பஞ்சாசன் மாதிருக்கேதி விவகாரேபி. பகிர்மாதிருக்கா ஞாசத்துலேயும் அதே மாதிரி 50 அக்ஷரங்கள் சொல்லியிருக்கா. பஞ்சாசத் லிவிபிஹி விபக்த முகதோர் என்மத்திய வக்ஷஸ்தலம் பஞ்சாசத் வர்ணபேதைஹி விகித வதனோ பாதயுக் குட்சி வக்ஷவ் இத்தியாதயः கவீனாம் பிரயோகாः. ஸோ 50 அக்ஷரம் லலையோர் அபேதா, லாவும் ஒன்றுன்னு எடுத்துக்கிண்டு 50 அக்ஷரமாகவும் எடுத்துக்கிண்டு அந்த அக்ஷர பீட ரூபங்கள் இருக்கிறாள்னு ஒரு அர்த்தம். ஏக பஞ்சாசதுன்னு அர்த்தம் எடுத்துக்கிண்டு 51 பீடங்களில் அம்பாள் இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். ஷோடான்யாசாந்தர்கதே பீடன்யாசே ஏகபஞ்சாசதி பீடானாம் ஞாசः. ஷோடான்யாசாதயோ புரோக்தான்னு பூர்வ பாகத்தில் வந்தது. அவர் கஜக்ரீவர் அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணும்போது ஷோடான்யாசங்கள்னு உபதேசம் பண்ணினார் அப்படின்னு. அந்த ஷோடான்யாசத்தில் ஏகபஞ்சாசத் பீடானி ஏகபஞ்சாசத் அக்ஷரம் அதில் அவர் சொல்லியிருக்கா. அதனால அப்படி அர்த்தம். காமரூபாதி சாயா சத்ராந்த ஏகபஞ்சாசதி பீடானி ரூபம் ஸ்யாக. காமரூபம்னு ஆரம்பித்து சாயா சத்திரம்னு முடிகிறது. 51 பீடங்களுடைய பேர் சொல்லியிருக்கா. அந்த பீட ரூபமாக அம்பாள் இருக்கிறாள். பஞ்சாசத் பீட ரூபிணி. மாதృகாஸ்தானுக்தி ஏகபஞ்சாசத் தத்வியாக்கியாயம். யுக்தத்வாது அதே 51 தான் திரும்பி நிறைய பிரமாணங்கள் சொல்கிறார். இன்னொன்று பஞ்சாசத் பீட ரூபிணி அம்பாளுடைய அந்த தக்ஷ யஜ்ஞ விநாசத்தில் இந்த அம்பாள் யோக அக்னியில் சரீரத்தை விட்டாள்னு ஒரு கதை இருக்குது. இன்னொன்று ஈஸ்வரன் அம்பாளுடைய தேகத்தை எடுத்துக்கிண்டு அப்படி சுற்றி இருந்ததாகவும் அதை ஒவ்வொரு பின்னமாக பண்ணி ஒவ்வொரு இடங்களில் விழுந்ததாகவும் அந்த இடங்கள் எல்லாம் சக்தி பீடமாக இருக்கிறதாகவும் ஒரு புராணம் சொல்லியிருக்கா. ஸோ அந்த பீட ரூபமாகவும் அம்பாள் இருக்கிறாள். விஸ்ருங்கலா கர்மாதி நிர்பந்தா. ஸ்ருங்கலான்னா விலங்குன்னு அர்த்தம். கர்மாதி நிர்பந்தா, அந்த நிர்பந்தம் அம்பாளுக்கு கிடையாது, கர்ம நிர்பந்தம் கிடையாது. அதனால் விஸ்ருங்கலா. பாதக பிரஜயவத் மமதாவது புண்ணியபுஞ்சமபி நாதலுனீஹி. பாதகங்கள் நிறைய இருந்தால் கூட அதிலிருந்து என்னை விடுவிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறதுனால அம்பாள் விஸ்ருங்கலா. விகதா ஸ்ருங்கலா யஸ்யாஹா அப்படின்னு விஸ்ருங்கலா. ஸ்ருங்கலா ஸ்யாத் கட்டிவஸ்திர பந்தேபி நிகடேபி ச இது விஸ்வஹ. விவிக்தா விஜனதேசா சயேவச்ச பவித்ரோபி. ஜனங்கள் இல்லாத இடம் விவிக்தம்னு பேராம். அந்த இடத்துல இருக்கிறாள். சர்வத்திர மேத்யா வசுதா எத்திர லோகோ ந திருஷ்யதே. ஒத்தரும் இல்லாத இடத்துலையும் அம்பாள் இருக்கிறாள். அது ரொம்ப பவித்திரமான இடம் அப்படின்னு சொல்லியிருக்கா. விவிக்தஸ்தா. விவிக்தௌ பூதயி ஜனாத் இது அமரகோஷாத். சஜனோபி பவித்ரஹ அபவித்ரோபி விஜனஹ. ஸோ பவித்திரம் அபவித்திரம் அப்படி இருக்கிற 2 ஜனங்கள் இருக்கிற இடத்துக்கும் அம்பாள் இருக்கிறாள். விவிக்தஸ்தா.
வீரமாதா. வீராக உபாசக துரந்தராக. வீரர்கள்னா யார்? உபாசனையிலே சிரேஷ்டமாக அதிக ஈடுபாட்டோடு இருக்கிறவர்கள் வீரர்கள். ரணே அபிமுகே ஹதாவா. யுத்தத்தில் இருக்கிறவாளுக்கும் வீரர்கள்னு பேர். தேஷாம் மாதா வீரமாதா, வீரர்களுடைய மாதா. அல்லது வீராக்கியா கணேஸ்வரா. வீரன்கிறது கணேஸ்வரனுக்கு பேராம். அதனால அம்பாள் வீரமாதானா கணேஸ்வரனுடைய அம்பாள். புத்திரத்தின ஸ்ரீகிருதா வீரமாதா. பத்மபுராணத்தில் ஒரு கதை கோட் பண்ணுறார். வியத் பிரசூஹு வியத்தः ஆகாசஸ்ய பிரசூஹு ஜனிகா. ஆகாசத்தை உற்பத்தி பண்ணினவள் வியத் பிரசூஹு. ஆகாசங்கிறது ஆத்மன ஆகாச சம்பூதா அப்படின்னு ஸ்ருதி. முகுந்தா முக்திம் ததாதீதி முகுந்தா. முக்தியை கொடுக்குறவனாலே முகுந்தான்னு பேராம். அல்லது விஷ்ணு ரூபத்வாது. முகுந்தனா விஷ்ணுவுக்கு பேர். விஷ்ணு ரூபத்வாதபி முகுந்தா. முக்தி நிலையா. முக்தியிலேயே மோட்சத்திலேயே ஸ்திரமாக இருக்கிறாள். முகுந்தா முக்தி நிலையா. மூல விக்கிரக ரூபிணி. बाला बगलादि शक्तीना मूलभूतः यो राजराजेश्वरी विग्रहः स एव रूपम अस्याः. மூல விக்கிரகம்னாக்கா பாலா பகலா அப்படிங்கிற சக்திகள் எல்லாத்துக்கும் ஆதாரமாக ராஜராஜேஸ்வரி ரூபமாக அம்பாள் இருக்கிறாள். அதனால மூல விக்கிரக ரூபிணி. கௌடபாதீய தச சூத்ரானே அதை கோட் பண்ணுறார். பாவான் ஜானாதீதி பாவஜ்ஞா. பாவங்களை அறிந்தவள். அதனால பாவஜ்ஞா. பாவப்பிரதானம் ஆख्यातम् इति स्मृतौ भावनापि भावः. अस्ति जायते वर्धते इत्यादयः யாஸ்க பரிகணிதாக விகாரः अपि षड्भावाः. அந்த பாவங்களை அறிந்தவள். 6 பாவங்கள் என்ன? ஜாயதே, அஸ்தி, வர்ததே, க்ஷீயதே, பரிணமதே, நஷ்யதி அப்படின்னு சொல்லியிருக்கா. 6 பாவங்கள். முதல்ல பிறக்கிறான், ஒரு இடத்துல ஸ்திரமாக இருக்கிறான், அப்புறம் வளர்றான், அப்புறம் தேஞ்சு போகிறான், மாறுதல் அடைகிறான், கடைசி அழிஞ்சு போகிறான். ஸோ 6 விதமான விகாரங்கள். அதனால் அதுக்கு பாவங்கள்னு பேர். அந்த பாவங்களை அறிந்தவள் பாவஜ்ஞா. பவஹ சம்சாரஹ சயேவ பாவஹ. பவனா சம்சாரன்னே அர்த்தம். பாவஹன்னா அந்த சம்சாரத்தை அறிந்தவள் சம்சாரிகா. பாணினி சூத்திரேன. பவஹ சம்சார ஏவ ரோகः தம் ஹந்தி பவரோகக்னி. பவங்கிறது சம்சாரம். சம்சாரத்தை அழிக்கிறாள். அதுவே ரோகம். சம்சாரங்கிற ரோகத்தை அழிக்கிறாள். பவரோகக்னி. நானியம் பஷ்யாமி பைஷஜ்யம் அந்தரேன விஷத்வஜம் இது ராமாயணத்தில் கோட் பண்ணுறார். விஷத்வஜத்தை தவிர வேறு மருந்து கிடையாது சம்சாரத்தை போக்குறதுக்கு அப்படின்னு. வியாதீனாம் பேஷஜம் யத்வத் பிரதிபக்ஷஸ்வபாவதः தத்வத் சம்சார ரோகானா பிரதிபக்ஷः சிவாதவः. சிவாதவனா பரமேஸ்வரன். இந்த சம்சார ரோகத்துக்கு ஈஸ்வரன் அவர் தான். அதனால் பவ ரோகக்னி. பவங்கிற ரோகத்தை அழிக்கிறவள். பவரோகக்னி. பவசக்கர பிரவர்த்தினி. இங்கே பவஸ்ய சிவஸ்ய சக்கரம் மனஹா பிரவர்த்தயதி இது. பவ என்ன பரமேஸ்வரனுடைய அவருடைய சக்கரம் மனசு. அதை அவள் பிரவர்த்திக்கிறாள், ஆட்டுவிக்கிறாள். அதனால பவசக்கர பிரவர்த்தினி.
बिन्दुचक्र अष्टदल षोडशदल वृत्तत्रय भूगृहत्रयाणि श्रीचक्रान्तर्गतानि वा भवचक्राणि அந்த பிந்து ஸ்ரீசக்கரத்தில் இருக்கிற பிந்து அஷ்டதளம் ஷோடசதளம் விருத்தத்ரயம் பூகிருஹம் அதுக்கு எல்லாத்துக்கும் சக்கரம் பவச்சக்கரம்னு பேர். அந்த பவச்சக்கரத்தை பிரவர்த்தயதி உயிர்ப்பிக்கிறாள், ஆட்டுவிக்கிறாள். சக்கரஸ்வரூபம் ச மனோதத்தே விஷ்ணு கரே ஸ்திதம் இது. அடுத்தது சந்தஸ்சாரா. சந்தசப்தः வேதபரः காயத்ரியாதிபரः பைங்கள தந்திரபரோவா. சந்தஸுங்கிறதுக்கு வேதம்னு ஒரு அர்த்தம், காயத்ரின்னு ஒரு அர்த்தம். பைங்கள தந்திரபரத்துக்கும் அது சந்தஸ்ன்னு பேராம். பைங்கள தந்திரத்துக்கு பேர். சந்தத் பத்யேச்ச வேதேச்ச ஸ்வைராச்சாராபிலாஷயோஹோ இது விஸ்வஹ. அதுக்கு சாரமாக இருக்கிறவள் சந்தஸ்சாரா. சாரசப்தः ந கேவலம் புல்லிங்கः சா தசாவை தாந்தவி இத்தியாதி பிரயோகாது. ஸ்ரீலிங்கமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சாரகானா ஸ்ரீலிங்கம், புல்லிங்கம் அல்ல. புல்லிங்கமும் இருக்குது ஸ்ரீலிங்கமும் இருக்குதுனால சந்தஸ்சாரா. छंदस्सु सारः निष्कर्षः यस्याः इति विग्रहः. गायत्र्यादि छंदस्सु निकृष्टं रूपं. गायत्री मंत्रः तस्यापि निष्कर्षः पंचदशी तदिदम् उक्तं. परिवस्या रहस्यத்தில் கோட் பண்ணுறார். காயத்ரியாதி சந்தஸ் அதுலேயும் இருக்கிறாள். அந்த காயத்ரியை காட்டிலும் பஞ்சதசி பஞ்சதசாட்சரி மந்திரம் சிரேஷ்டம். அந்த சாரமாகவும் அம்பாள் இருக்கிறாள். छंदसारा. சாஸ்திரசாரா. சாஸ்திரங்களின் இருப்பிடமாக இருக்கிறாள். சந்தோபாஸ்கரம் சாகுந்தலம். சாஸ்திரசாரா. மந்திரசாரா. மந்திரங்களுடைய சாரமாக அம்பாள் இருக்கிறாள். எல்லா மந்திரங்கள் அவ முக்கியமாக பஞ்சதிசையை சொல்கிறார். ஸ்ரீவித்யை அந்த சாரமாக அம்பாள் இருக்கிறாள் அப்படிங்கிறத அர்த்தம் பண்ணியிருக்கார். தலோதரி கரதலாதி தத்வது கிருஷம் சமம் ச உதரம் யஸ்யாக. கரதலம்னா உள்ளங்கை. இந்த உள்ளங்கை மாதிரி கிருஷமாக ஒல்லியாக இருக்கக்கூடிய உதரத்தை உடையவள். அதனால தலோதரி. உதார கீர்த்தி. உதாரா மகத்தரா கீர்த்தி யஸ்யாக. உதாரம்னா அதிகமானதுன்னு அர்த்தம். அப்படி கீர்த்தியை உடையவள் உதார கீர்த்தி. உத்தாம வைபவா. உத்தாமனா அதிகமான சிரேஷ்டமான வைபவத்தை உடையவள் உத்தாம வைபவா. வர்ணரூபிணி. வர்ணாः சதுஷ்ஷஷ்டி சங்கியாக்காः ரூபம் அஸ்யாः. 64 வர்ணங்கள்னு கணக்கு பண்ணியிருக்கார். பாணினி சிக்ஷாயாம் திரிஷஷ்டி சதுஷ்ஷஷ்டிர்வா வர்ணாக சம்புமதே மதாக அப்படின்னு பாணினி சொல்லியிருக்கார். 64 வர்ணம் அப்படின்னு. 64 வர்ணம்னு அவள் என்ன பண்ணியிருக்கா, நம்ம யூஸ்வலாக இருக்கிற 51 கூட புளிதம் எல்லாம் சேர்த்துக்கிறா. அப்புறம் ஜிஹ்வாமுலியம் உபத்மானியம் அப்படின்லாம் வர்ணங்கள் சேர்த்துருக்கா. 64 வர்ணங்கள் இருக்குதுன்னு அவள் சொல்லியிருக்கா. அதனால அந்த 64 வர்ண ரூபமாக அம்பாள் இருக்கிறாள். வர்ணரூபிணி. ஜன்ம மிருத்யு ஜரா தப்த ஜன விஸ்ராந்தி தாயினி. ஜன்மாதி திருதயேன தப்தேபியா ஜனேபியா. ஜன்ம மிருத்யு ஜரா இந்த 3 ஐட்டம். அதனால தப்த பரிதவிக்கிற ஜனங்களுக்கு
விஸ்ராந்திதாயினி, அந்த துக்கத்திலிருந்து விடுவித்து அம்பாள் அனுகிரகம் பண்ணுறாள். சுவாத்ம சுகம் தத்தே, தன்னுடைய சுகத்தை கொடுக்கிறாள். அதனால் விஸ்ராந்திதாயினி. சர்வ உபனிஷத்து உத்குஷ்டா, எல்லா உபனிஷத்களிலும் உச்சைஹி உத்குஷ்டா, உச்சைஹி கோஷணம் இது கோஷாத், எல்லா உபனிஷத்களிலும் உச்சையினா உசந்த குரல்னு அர்த்தம். ரொம்ப விஸ்தாரமாக அம்பாளை கோஷிச்சிருக்கிறாள், விஸ்தாரமாக சொல்லியிருக்கிறார்கள். அதனால சர்வ உபனிஷத்து உத்குஷ்டா. சாந்தியதீத கலாத்மிகா, ஆகாசனிஷ்டா கலா சாந்தியதீதா இத்யுச்யதே. சைவ ஆகமத்தில் ஏதோ சாந்தியதீத ஆகாசனிஷ்ட கலா அப்படின்னு சொல்கிறார். அந்த கலா ரூபமாக அம்பாள் இருக்கிறாள். ஆகாசனிஷ்டா கலா சாந்தியதீதா இத்யுச்யதே ததாத்மிகா, அந்த ரூபமாக அம்பாள் இருக்கிறாள். கம்பீரா, ஆனந்தியாது கம்பீரா, அம்பாளுக்கு அந்தம் கிடையாது, ஆதி அந்தம் ரெண்டும் கிடையாது. அதனால கம்பீரா. மகாஹ்ரதஸ்வரூபா, गगनान्तस्था, गगनस्य दहराकाशस्य भूताकाशस्य पराकाशस्य वा अंतर्मध्ये तिष्ठति इति गगनान्तस्था. गगनம்னால் தஹராகாசம், ஹிருதய ஆகாசம் அல்லது பூதாகாசம், அந்த அதில் இருக்கிறாள். गगन अन्तस्था, गगनस्य अन्ते नाशकालेपि तिष्ठति, அந்த எல்லா பூதங்களும் அழிஞ்சு போகும்போது அம்பாள் இருக்கிறாள். அதனால ககனாந்தஸ்தா. கர்விதா, கர்வா விஸ்வ நிர்மாண விஷயினி பரா அகந்தா, விஸ்வத்தை நிர்மாணம் பண்ணுறவள்ங்கிறதுனால ஒரு கர்வம் அம்பாளுக்கு இருக்காம், அகந்தை. அதுதான் கர்விதா. கானம் வாதித்ராதிகம் காதம் ததாநத்த சுஷிர கன சதுஷ்டய சமுச்சயாத்மகம் கானம். வாதித்ராதிகம், வாதித்திரம்னாக்கா இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள்னால சொல்லக்கூடிய, அதுக்கும் கானம்னு பேர். அந்த கான லோலுப்பா, அதில் பிரியமாக இருக்கிறவள். கல்பனாரஹிதா, கல்பனா வாசனாமய்யः திருஷ்ய விஜயः தாபிஹி ரஹிதா. கல்பனைகள், கற்பனை நம்ம சொல்கிறோமே, அதாவது ஒன்றும் இல்லாததை இருக்கிறதாக நம்ம நினச்சிக்கிறதுக்கு கல்பனைன்னு பேர். அது இல்லை அம்பாள்கிட்ட. அந்த வாசனைங்கிறது அம்பாள்கிட்ட கிடையாது. கல்பனா வாசனாமய்யः திருஷ்ய விஜயः தாபிஹி ரஹிதா. தாசான் கல்பித்தத்வாதேவ, ஏன்னா அது கல்பனை பண்ணினது தான், உண்மையானது அல்ல. அதனால அதிலிருந்து விடுபட்டவள் அம்பாள். கல்பனா ரஹிதா. காஷ்டா, காஷ்டான் 18 நிமிஷம் உள்ள 18 நிமிஷாத்மகா காலகா காஷ்டா. அதனால் 18 நிமிஷம் உள்ள கால பிரதேசத்துக்கு, கால ரூபத்துக்கு காஷ்டான்னு பேர். அந்த ரூபமாக அம்பாள் இருக்கிறாள். தாரு ஹரித்ராபி காஷ்டா, மரத்துண்டுக்கும் காஷ்டான்னு பேர். அந்த ரூபமாக அம்பாள் இருக்கிறாள். காஷ்டா. सा काष्ठा सा परागतिः इति श्रुतेः. கட்ட மாதிரி இருக்கிறதுனால மௌனம்னு எடுத்துக்கலாம், காஷ்டம் மௌனம்னு, அவ்வளவுதான். அது மௌனத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. காஷ்டம்னா கட்டை தான்.
கலா காஷ்டாங்கிறது இந்த 18 நிமிஷங்கிற கணக்கு சொல்லியிருக்கா. அது ஒன்றும் கலா காஷ்டா. அடுத்தது அகாந்தா. அகாந்தா இது திரட்சரம் நாம. அங்கே காந்தா காதம்பரி பிரியான்னு அங்கே வந்திருக்கு. அதனால அங்கே காந்தாங்கிற பதம் வந்ததுனால இங்கே அகாந்தா அப்படின்னு சொல்லி அகாரம் சேர்த்து 3 அக்ஷரம் உள்ள நாமமாக எடுத்திருக்கிறாள். அகம் பாபேச்ச துக்கேச்ச. அகம்னா பாபம், துக்கம், அதுக்கு முடிவாக இருக்கிறவள். தயோர் அந்தஹ நாசஹா, அதை அழிக்கிறவள். அதனால அகாந்தா. காந்தார்த்த விக்கிரக. காந்தஸ்ய அர்த்தம் காந்தார்த்தம். காந்தார்த்தம் விக்கிரக யஸ்யாஹ. பரமேஸ்வரனுடைய அர்த்த ரூபமாக அம்பாள் இருக்கிறாள். பரசிவ ஏவ அர்த்த விக்கிரக யஸ்யாஹ. அதனால காந்தார்த்த விக்கிரக. ஓம் 10 ஸ்லோகம் ஆச்சு. போருமாப்பா? 45 நிமிஷம். சரி, 160 ஸ்லோகம். ஓம் ஹரிஹர நம பார்வதீபதயே ஹரஹர மகாதேவா. நம சிவகாமியை ஜெகதம்பிகே.